டேய் அப்துல், பிரியாணி தர முடியாதுன்னு சொல்றா. ஏண்டா நான் என்னடா கேட்டேன்? ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பிரியாணி கேட்டேன்டா. ஆனா அதுக்காக ஒரு சம்பளம் கொண்டு வா, ஒரு தூக்கு கொண்டு வா, கடைசியில ஒரு அண்டாவை கொண்டு வா, அதை கழுவி வெய்ய உனக்கு பிரியாணி தரேன்னு சொல்லி ஏமாத்தி ஒரு ஸ்பூன் பிரியாணி கூட நீ தரலையே. நீலாம் என்னடா நண்பன்? டேய் உன்னை மட்டும் நல்லா கேட்டுக்கடா. இதே மாதிரி எங்களுக்கு பல விசேஷங்கள் வரும், அதுல பல பலகாரம்லாம் செய்வோம். அப்ப வந்துட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வந்து கேட்டா அப்ப தெரியுண்டா நான் யாருன்னு. எதுக்கு? டேய் சரவணா, ஆனா உன எதுக்குன்னு ரோசை போட்டு கிளம்பாதரா. இரு, அது எப்படா சரவணா எல்லாரும் கொடுக்கும்போது உனக்கு கொடுக்காம இருப்பேன். இது பாரு, நீ கொடுத்த டிஃபன் பாக்ஸ்லயே எக்ஸ்ட்ரா முந்திரி போட்டு எக்ஸ்ட்ரா நெய் போட்டு நிறைய பீஸ்லாம் வச்சு பிரியாணி கொண்டு வந்திருக்கேன்டா. அப்துல், நண்பனுக்கா கண்டிப்பா ரம்ஜானுக்கு ஒரு பாக்ஸ் பிரியாணி தருவேன்னு தெரியும்டா. நண்பா நீ வந்து மூடு சரியா? பிரியாணி கொடுத்த உடனே நடிக்காத. போனோமா சாப்பிட்டோமா அடுத்த வேலை பார்த்தோமான்னு. ஹாப்பி ரம்ஜான் தோழரே. போயிட்டு வா. மட்டா டேய், எக்ஸ்ட்ரா பிரியாணில பச்சடி எல்லாம் வேணா கேட்டா போட்டு